ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா டைஃபூன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த சீரிஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட டைரக்டர் பற்றியும் ஆக்டர் பற்றியும் செக் பண்ண போனால் நிறைய படங்கள் நிறைய சீரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய சீரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் தான் வந்து இந்த ஒரு சீரிஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அவங்களோட விக்கிபீடியா போய் பார்த்தாலே தெரியுது. அந்த பேர்லாம் வந்து டக்குன்னு நம்மளால் கோப் பண்ண முடியல. பட் எப்போவுமே வந்து உங்களுக்கு கொரியன் சீரிஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டாலே அந்த லவ் ட்ராமாலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. பட் ஆனால் த்ரில்லர் சைடில் வந்து அவங்க அடிச்சு காலே இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த லவ் கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இந்தியாவிலே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நிறைய சீரிஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய சீரிஸ் வந்து அந்த லவ் முக்கியமாக வச்சு தான் வந்து நிறைய அவங்க வந்து சீரிஸே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சீக்வன்ஸும் சரி, அதுக்கான அந்த இடங்களும் சரி, அவங்க அவ்வளோ அழகாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கொரியன் லவ் சீரிஸ்லேயே வந்து அவங்களோட ஒரு ஃப்ரேமும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லொக்கேஷன்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அது வந்து அந்த கொரியன் ட்ராமாவே நம்ம லவ் சீரிஸ் வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியும் தெரியல. பட் அவங்க அதில் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக தான் வந்து இருப்பாங்க. இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம தமிழ் படங்களில் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம்ல. அதாவது வந்து வீட்டுக்கு அடங்காத ஒரு பையன், அப்பா வந்து பிஸ்னஸ்மேன், அந்த மாதிரி தான். அதாவது ஸ்டார்டிங்கே வந்து எப்படி ஒன்று ஆரம்பிக்கிறதுனா வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னா வந்து இப்போ சில இதை வாங்கி விற்பாங்க. அதாவது இவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு வந்து விற்பாங்க. அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும். பட் இதில் வந்து நிறையா லாஸும் நடக்கும். இப்போ நம்ம வாங்கி விற்கிறதுக்கு முன்னாடி வந்து அதோட இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பேங்க்ரப்ட் ஆயிரும், டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரும். அது ப்ராஃபிட் அடித்தாலும் ப்ராஃபிட் அடிக்கும், லாஸ் ஆனது தான். பட் ஆனால் இதில் வந்து ஹீரோவோட அப்பா வந்து ஒரு இந்த மாதிரி ட்ரேடிங் கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கவர் தான். ஸோ அவர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஹீரோ எப்படின்னா வந்து நம்ம தமிழ் படங்கள் நிறைய பார்த்துருப்போம்ல. அதாவது வந்து வீட்டுக்கு அடங்காமல், வேலைக்கு போகாமல், ஜாலியாக சுற்றிக்கிட்டு அந்த பாட்டு, டான்ஸு, பார்ட்டி அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு அப்படி இருக்க ஒரு ஹீரோ தான் வந்து இந்த படத்துலையுமே வராரு. அவங்க அப்பா வந்து ஒரு வாட்டியுமே சொல்கிறாரு, நீ வந்து வேலைக்கு போ, வேலைக்கு கற்றுக்கோ, இல்லைனா என்னோட கம்பெனியில் வந்து வேலைக்கு சேரு, நீ கரெக்டாக வேலைக்கு போனால் தான் நம்மளை பார்த்துக்க முடியும்னு சொல்லி ஏகப்பட்டோட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. பட் ஹீரோ கேட்குறதே இல்லை. ஸ்டார்டிங் அந்த ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து சனிக்கிழமை ஒரு எபிசோடா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு எபிசோடா வந்து ஒரு வாரமே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து முதல் எபிசோடு வந்து ஒரு 1 hour பக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடில் என்னென்னா வந்து ஹீரோ நிறையா பிரச்சனை பண்ணி ஒரு பார்ட்டியில் வந்து அந்த ஒரு அதர் கேங்கோட பிரச்சனை பண்ணி நிறையா அதில் ஒரு தள்ளுமுள்ளாகி அங்கே நிறையா ஒரு ரத்த கலரியாகி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஹீரோ ஃப்ரெண்டையும் வந்து 2 பேர் அம்மாவும் சேர்ந்து போட்டு அடி நடித்து அந்த போலீஸே வந்து பரவாயில்ல நீங்கள் அடிக்கிற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா வந்து கையெழுத்து போட்டு அவங்க ஆப்போசிட் கேங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போவாங்க. பட் ஆனால் ஹீரோ மேலே தப்பே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ஒரு கலாட்டா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றோம். அதுலேருந்து தான் வந்து இது அப்படியே வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அப்போயே சொல்லுவார், நீ வந்து ஒழுங்காக வேலைக்கு போ, ஏன் வந்து வேலைக்கு போக மாட்டேற, இப்படி எத்தனை நாள் சுற்றிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி தமிழ் படங்கள் வர மாதிரியே வந்து இந்த ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹீரோ என்னன்னா அதை பற்றிலாம் கண்டுக்காமல் டான்ஸ் ப்ரோக்ராம், பார்ட்டி ப்ரோக்ராம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போவார். அந்த நிறையா அந்த லவ் டேட் அந்த மாதிரி வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து அட்டன் பண்ணி அதில் நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு கார்டன் ஏரியாவையுமே பார்த்துட்டு இருப்பார். வீட்டுக்கே அடங்காமல் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். பட் அப்பா வந்து ட்ரேடிங் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். அதில் ஒரு பொண்ணு தான் வேலை செய்யும். பட் அவங்கள தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயினாவுமே காட்டுறாங்க. பட் ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு தன்னோட அப்பா கம்பெனியில் தான் வேலை பார்க்குறதுன்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரியாது. பட் 2 பேருமே வந்து ரெண்டு டைம் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த ஃப்ளவரை அந்த கார்டன் தான் வந்து வச்சுருப்பார் ஹீரோ. அதை பார்த்துட்டு இருப்பார். அதை எடுத்துகிட்டு போகிற சீன்ஸ்லாம் வந்து ட்ரெயினில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்க அப்பா கம்பெனியில் தான் வந்து இந்த ஹீரோயின் ஒர்க் பண்ணுவாங்கன்றது வந்து ஹீரோவுக்கு தெரியாது. ட்ரெயினிங் கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கும். நல்லா எல்லாத்துக்குமே வந்து ஒரு போனஸ்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் போக இவங்க ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து லாஸ்ட்டில் போயிடும். அப்போ வந்து அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த டைம் நமக்கு சேலரி கிடைக்குமானே தெரில, நம்ம வாங்கியிருக்க ஒரு இது வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போவார், இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போகிறப்ப கூட வந்து ஹீரோனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போயுமே வந்து அவருக்கு நிறையா அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுறனால, அந்த டான்ஸு பார்ட்டி அந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுறனால அதில் போயிடுவார். அந்த ஹீரோவோட அப்பா அவர் சாவுறதை கூட அந்த சாவுற டைமில் கூட வந்து இவரால் வந்து கூட இருக்க முடியாது. அப்போயுமே பெரிய எமோஷன் சீனாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பக்கத்து ட்ராக் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து ஹீரோ வந்து ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோடு வந்து ரொம்ப சீரியஸ் கடத்தை நோக்கி போகுது. அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து வளர்த்துருக்காரு, இவ்வளோ வேலைக்கு போன்னு சொன்னார், நம்ம அப்போலாம் வந்து நம்ம கண்டுக்காமல் இருந்துட்டோம். பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டைமு கூட நம்மளால் நம்ம அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப ஒரு கில்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஹீரோ வந்து கில்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இதுக்கப்புறம் நம்ம அப்பா சொன்னதை கேட்கலாமா இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த எபிசோட் காட்டுற மாதிரி வந்து அடுத்த எபிசோடில் வந்து சின்ன சின்னதாக காட்டுறாங்க. அதில் எப்படி தெரியுதுன்னா வந்து ஹீரோ வந்து மறுபடியும் திரும்பி அவங்க அப்பாவோட பிளேஸே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கே வந்து போயிடுறாரு. நாங்கள் அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அந்த ட்ரேடிங் கம்பெனி போய் அந்த ட்ரேடிங் கம்பெனியை வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வராரு அப்படின்றத வந்து அடுத்தடுத்த எபிசோடில் காட்ட போகிறாங்கன்றது வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக போடுறாங்க. ஸோ அங்கே அவர் வந்து அவங்க அப்பா கம்பெனியில் தான் வந்து இந்த சீரிஸோட ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயுமே போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேர் புதுசாக பார்த்துக்கிட்டு இவங்களோட லவ் ட்ராக்குமே வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து காட்டுறாங்க. அது சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் வருது. பட் ஆனால் ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு, ஒரு எமோஷனு, வீட்டுக்கு அடங்காத ஒரு பையன், அப்பாவோட அந்த சாகுற தருவாயில் கூட வந்து இருக்க முடியாத ஒரு பையன் மறுபடியும் திரும்பி அப்பா கம்பெனி இடத்துக்கே போய் அந்த லாஸ் ஆன கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டாக கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த நிறைய படங்களோட ஒரு சாயல் தான் வந்து இந்த சீரீஸ்லேயுமே இருக்கும். பட் இதில் என்னென்னா வந்து அந்த கம்பெனியோட செட்டப்பு, இந்த ஒரு சீரீஸ் நடக்கிற செட்டப் எந்த இதுனா வந்து 1997 செட்டப்பில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது ஒரு சின்னதாக ஒரு மிஷின்மாக இருக்கும். அர்ஜென்ட் மெசேஜ்லாம் வந்து அதில் தான் வந்து வரும். அந்த மெசேஜுமே இருக்கும். மொபைல் ஃபோனு, அந்த லேண்ட்லைனு, அந்த கம்ப்யூட்டரு, அந்த செட்டப்பு, அது எல்லாமே வந்து 1997 வந்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிறமாக இருக்கும். அந்த ட்ரெயினாக இருக்கட்டும், அந்த நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸில் உள்ள அந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அந்த டைப் ரைட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் ரைட்டிங்கில் வந்து கையெழுத்து போடுறது, அங்கே உள்ள லேண்ட்லைனு, HDD பூத், இது எல்லாமே வந்து 1997 வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பில் வந்து இந்த ஒரு சீரீஸை வந்து பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடே வந்து இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்து பழகி போன நம்ம தமிழ் கதையை வந்து என்னதான் இதில் பார்த்தாலும் பட் இந்த செட்டப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சில விஷயம் வந்து க்யூட்டாகவே வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுற அந்த ட்ரெயின் சீனுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் இந்த இது எமோஷனாக முடியுது. அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அப்பா சொன்னதை கேட்க முடியும்னு சொல்லி ஒரு சீரிஸ் எமோஷனாக முடியும் போது இந்த சீரிஸை வந்து ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. மேபி அடுத்தடுத்த எபிசோடில் வந்து எப்படி ஹீரோ அவரோட அப்பா பிளேஸுக்கு மறுபடியும் போகிறாரு, அங்கே எப்படி அந்த ஹீரோயினை மீட் பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே வந்து எப்படி ஒரு லவ் ஃபார்ம் ஆகுது, அதே நேரத்தில் அந்த கம்பெனியை வந்து லாஸ்ட்லேருந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறாரு அப்படின்றத வந்து மேபி அடுத்தடுத்த சீரீஸில் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான இதுதான் வந்து இந்த மொதல் எபிசோடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒன்று பார்க்கணும், புதுசாக ஒரு சீரீஸ் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து அந்தளவுக்கு எவ்வளோ செட் ஆகுதுன்னு தெரில. பட் ஆனால் நார்மலாக நம்ம தமிழ் படங்களில் பார்த்த எல்லா கதையுமே சேர்ந்தா வந்து இதில் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள். பட் ஆனால் இதில் என்ன புதுசாக இருக்குன்னா அந்த ட்ரேடிங் கம்பெனி, அப்பா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ட்ரேடிங் கம்பெனி அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் வந்து புதுசாக இருக்கும். அவங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இவரோட அந்த கார்டனிங் ஒர்க்கு, அந்த கார்டனே வந்து அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து ஒரு சீனையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணி கொண்டு போகும். கதையை பொறுத்தளவு அதே நம்ம தமிழ் படங்கள் அதில் பார்த்த அதே கதை தான். பட் என்ன அந்த சீக்வன்ஸும் சரி, அந்த லொக்கேஷன்ஸும் சரி, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, இவங்க 2 பேர் லவ் போர்ஷன்ஸ் வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வந்து தெரியலாம். பட் ஆக மொத்தம் கதை வந்து அதே பழைய கதைலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 20 minutes தான் வந்து ஃபஸ்ட் எபிசோட் இருக்குது. இன்றைக்கி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று பார்க்கணுன்னா இது கரெக்டான சீரிஸ் இல்லை. பட் ஆனால் பார்த்த கதை தான் இருந்தாலும் கொரியன் சீரிஸ் ஒரு லவ் ட்ராமா மாதிரி பார்க்கணும், எமோஷனாக ஒன்று பார்க்கணுன்னா தாராளமாக இது பாருங்கள். உங்களை ஓரளவு ஆவரேஜாக உங்களை வந்து மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி.